டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இங்கிலீஷ் கிராமர் டென்ஸ் எப்படி சேஞ்ச் பண்றதுன்னு பார்ப்போம். ஒரு எக்ஸாம்பிள் எழுதி போட்டிருக்கேன். The boy is writing his homework for 30 minutes. இதுல ஃபர்ஸ்ட் நீங்க பாருங்க, வெர்ப ஃபர்ஸ்ட் பாருங்க. இந்த வெர்பு எதுல இருக்குன்னு பாருங்க. வெர்புங்கிறது என்னது? இந்த ரைட் தான் வெர்பு. இந்த ரைட் எப்படி வந்திருக்குன்னா ரைட்டிங் இஸ் ரைட்டிங் அப்படின்னு வந்திருக்கு. வெர்போட ஐஎன்ஜி சேர்ந்து வந்தாலே அது என்ன டென்ஸ்? பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். சரியா? பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல இது இருக்கு. கண்டினியூஸ் டென்ஸ்னா என்னன்னா ஒரு செயல் வந்து தொடர்ந்து நிகழ்ந்துகிட்டே இருந்துச்சுன்னா அது கண்டினியூஸ்ல நம்ம எழுதுவோம். இதோட இது முடியல. அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபார் 30 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பையன் வந்து 30 நிமிஷமா ஹோம்ஒர்க் எழுதிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. அப்ப வந்து இது இந்த வெர்பை தான் நம்ம சேஞ்ச் பண்ணணும். இஸ் ரைட்டிங்கிறது அந்த பிரசன்ட் கண்டினியூஸ நம்ம எதா மாத்தணும்னா பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸா மாத்தணும். பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னா என்னன்னா ஒரு செயல் வந்து பாஸ்ட்ல தொடங்கி அது 1 மணி நேரத்துக்கு முன்னால தொடங்கி இருக்கலாம், அல்லது அரை மணி நேரத்துக்கு முன்னால தொடங்கி இருக்கலாம், 1 வருஷத்துக்கு முன்னால தொடங்கி இருக்கலாம், 6 மாசத்துக்கு முன்னால தொடங்கி இருக்கலாம். அப்ப அதெல்லாம் பாஸ்ட். அதுக்கு முன்னால தொடங்கி அந்த செயல் வந்து இந்த பிரசன்ட்லயும் கண்டினியூஸ் ஆகிட்டே இருந்தா அதுக்கு வந்து அதை தான் என்ன சொல்லுவோம்? பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னு சொல்லுவோம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப நம்ம வந்து ஒரு வீடு கட்ட 6 மாசத்துக்கு முன்னால தொடங்கி இருப்போம். இன்னும் அந்த வேலை வந்து இந்த பிரசன்ட்லயும் நடந்துகிட்டே இருக்கு, முடியல அப்படின்னா அதை என்ன சொல்லணும்? பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல நம்ம சொல்லணும். அப்ப பாருங்க, the boyங்கிறது சப்ஜெக்ட் சிங்குலர்ல இருக்கு, is writingங்கிறது வெர்பு பிரசன்ட் கண்டினியூஸ்ல இருக்கு. அப்ப இந்த is writingங்கிற வெர்பை வந்து இங்க for 30 மினிட்ஸ் அந்த செயல் வந்து நடந்துகிட்டே இருக்கு. அதனால அதை எதுல மாத்திரம்? பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ல நம்ம எழுதணும். பாருங்க, பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னா சப்ஜெக்ட் பிளஸ் சப்ஜெக்ட் வந்து சிங்குலரா இருந்தா ஹாஸ் போடுவோம், ப்ளூரலா இருந்தா ஹாவ் போடுவோம். அதோட என்ன சேர்ப்போம்? பீன், has been அல்லது have been அப்படின்னு சேர்த்துட்டு வெர்பு கூட என்ன சேர்ப்போம்னா ஐஎன்ஜி. சரியா? இப்ப ரைட்டிங் அதான் ரைட் வெர்பு, அதோட ஐஎன்ஜி வந்திருக்கு ரைட்டிங். ஒரு நிகழ்ச்சி வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலேயோ அதாவது பாஸ்ட்ல தொடங்கி பிரசன்ட்லயும் கண்டினியூஸ் ஆச்சுன்னா அதுதான் பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அப்ப இதை எப்படி எழுதுவோம்? the boy, இந்த பாய்ங்கிறது சிங்குலர். அப்ப என்ன நீங்க ஆக்சிலரி வெர்பு போடுவீங்க? has. the boy has. இந்த வெர்பு எப்படி மாறும்? has been writing. his homework for 30 minutes. 30 நிமிஷமா அவன் ஹோம்ஒர்க்கை எழுதிக்கிட்டே இருக்கிறான், எழுதி கொண்டு இருக்கிறான் அப்படின்னு முடிப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி என்னோட சேனல்ல வீடியோஸ் நிறைய வரும். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.